வணக்கம். சாட் ஜிபிடி மூலமா அஸ்ட்ராலஜி பார்க்க முடியுமா அப்படின்றது தான் கேள்விக்குறி. ஃபர்ஸ்ட், சாட் ஜிபிடி ஒரு யங்கர் சென்ஸ் ஆஃப் பீப்புள், ஒரு பிலோ 30 இயர்ஸ்க்கு உள்ள இருக்கிறவங்க, டெக்கில் கொஞ்சம் நல்லா அட்வான்ஸ்டா இருக்கிறவங்க, அவங்களுக்கு சாட் ஜிபிடி வழியா அஸ்ட்ராலஜி பார்க்கலாம் அப்படின்றது ஒரு ப்ரமோஷன் இருக்கு. ஒரு மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்தா அந்த சாட் ஜிபிடி எடுத்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது பேசிக்கா அஸ்ட்ராலஜிய ஒரு ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு டூலு. அஸ்ட்ராலஜிய இன்னும் ஒரு பக்கத்துல எல்லாரும் மாசுக்கு ரீச் அவுட் ஆகிற டூல் அப்படின்றது சாட் ஜிபிடி பார்க்கலாம். அதுல தப்பு இல்லை. ஆனால் அந்த சாட் ஜிபிடின்றது பர்சனலைஸ் பண்ண முடியாது. ஹாரோஸ்கோப்பை எடுத்து பர்சனலைஸ்டா பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்தாரு. அவருக்கு நான் சொன்னேன், உங்க அம்மா அப்பா 60 வயசுக்கு மேல இருந்திருப்பாங்க, நீங்க டிகிரி படிச்சிருப்பீங்க, ஆனா அந்த டிகிரியில உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க என்ன சொன்னாங்க, ஆமா சார், அது ஆக்யூரேட்டா இருக்கு அப்படின்னாங்க. ஒரு ஸ்னிப்பட்டா சொன்னேன், அவங்க லைஃபோட பாஸ்ட பத்தி ரொம்ப எசென்ஷியலான விஷயமா சொன்னேன். அதே விஷயத்த, அதே ஹாரோஸ்கோப்பை நீங்க சாட் ஜிபிடில பாத்தீங்கன்னா அது வளவளா கொழகொழா அப்படின்ட்டு பல்வேறு இடத்துல பல்வேறு காம்பினேஷன்ல அங்கேயும் இங்கேயும் எடுத்து உங்களுக்கு கொடுக்கும். இது நிறைய பேசுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுல உங்களால கன்க்ளூஷனா ஒரு எடுத்துக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட், சாட் ஜிபிடியே உங்களுக்கு கன்க்ளூஷன் கொடுக்காது. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லயும் இதே ப்ராப்ளம் தான் வரும். ஸ்டாக் மார்க்கெட்லயும் உங்களுக்கு பல்வேறு டெக்னிக் இருக்கு. ஏஏ நீங்க யூஸ் பண்ணி ப்ராம்ப்ட் கொடுத்து அந்த ஸ்டாக்ஸை அல்டிமேட்டா நீங்க செலக்ட் பண்ண முடியும். ஆனால் அதுல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இந்த ஸ்டாக் பிக் பண்ணா மேல போகுமா, எவ்வளவு நாள்ல மேல போகும் அப்படின்றத சாட் ஜிபிடியாலோ வேற எந்த ஒரு ஸ்டாக் ட்ரேடிங் டெக்னிக்காலையோ சொல்ல முடியாது. அது அல்டிமேட்டா சப்ஜெக்ட் டு ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட்னால தான் அது முடியும். ஸோ அதனால சாட் ஜிபிடின்றது இப்போ ஒரு ஹாபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிகினர் லெவல் அஸ்ட்ராலஜி ஒண்ணுமே தெரியல, அவங்களுக்கு அதை வச்சு ஏதாவது யூஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத பண்ணிக்கலாம். பட் சாட் ஜிபிடி இப்போ மேரேஜுக்கு பரிகாரம் சொல்லு, இதுக்கு பரிகாரம் சொல்லு, இப்படி இந்த ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இதுக்கு பரிகாரம் சொல்லு அப்படின்னீங்கன்னா அந்த சாட் ஜிபிடியால எக்ஸ்பிளிசிட்டா சொல்ல முடியாது. அதனால இத இப்ப உதாரணத்துக்கு சாட் ஜிபிடி கிட்ட கேக்குறீங்க, இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னா சாட் ஜிபிடியால கன்க்ளூசிவா எதுவுமே சொல்ல முடியாது. அதனால சாட் ஜிபிடிக்கு ஒரு பயங்கர லிமிட்டேஷன் இருக்கு. இது ஹியூமன் லைஃப் சப்ஜெக்ட் டு பிளானட்டரி இன்சைட்ஸ் அண்ட் பிளானட்டரி பிளெஸிங். இதை மெக்கனைஸ் பண்றதுன்றது இட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட். இப்ப நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்லயே விளையாடுறாங்க, நிறைய பேர் செய்யறாங்க. ஆனா அல்டிமேட்டா there is a human judgment and the human thing which is required. இது ஒரு 50-60% ஆஃப் தி எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். கேமரா இருக்கணும், ஆனா அதை ஆன் பண்ணி ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஆளுங்க வேணும். அதனால சாட் ஜிபிடியோ ப்ரிப்ளெக்சிட்டியோ கிராக்கோ கிளாடோ இதுக்கு பெரிய ஹியூமன் லிமிட்டேஷன் இருக்கு. சாட் ஜிபிடில நிறைய லிமிட்டேஷன் இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் லிமிட்டேஷன் லக்னத்துல இருந்தா அது பலன் சொல்லக்கூடியதா இருக்கும். சாட் ஜிபிடில உங்களுக்கு கோச்சாரம் மல்டிபிள் ஆங்கிள் இருந்து அது சொல்லாது. இப்ப சனியில இருந்து கோச்சாரத்தை சொல்லு, புதன்ல இருந்து கோச்சாரம் சொல்லுன்னா சொல்லாது. அதே மாதிரி அதுக்கு விம்சோத்திர தசை தான் அனலைஸ் பண்ண முடியும். அதுக்கு இப்ப காரணம் விம்சோத்திர தசா பத்தி தான் நிறைய பேர் புக்கு எழுதியிருப்பாங்க. இப்ப மத்த தசை, காலச்சக்கர தசா, த்விதி சமபதி தசா, சரதசா, மாண்டுக்க தசா, அந்த தசையெல்லாம் பத்தி அது சொல்லாது. அதனால அஸ்ட்ராலஜில இப்ப உதாரணத்துக்கு அஷ்டவர்க்கத்தை எடுத்து சர்வாஷ்டவர்க்கத்தை பரலை எடுத்து அனலைஸ் பண்ணுனா அது சொல்றதுக்கு கஷ்டப்படும். அதனால
நிறைய அஸ்ட்ராலாஜிக்கல் டெக்னிக், இப்போ சூரிய காலநாள் சக்கரா இருக்கு, சர்வோபத்ர சக்கரா இருக்கு, இப்போ பிரசன்னத்திலேயே வந்து தசாம்சத்தை வச்சு அனலைஸ் பண்ணு அப்படின்லாம் இது வந்து சொல்றதுக்கு வந்து மிக மிக கடினம். அதனால ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸுக்கு வந்து அது ஒரு சப்போர்ட்டிவ் ரோலா இருக்குமே ஒழிய அதே கம்ப்ளீட்டா அஸ்ட்ராலஜியை வந்து ரீப்ளேஸ் பண்ணும், அதே கம்ப்ளீட்டா அஸ்ட்ராலஜரே ரீப்ளேஸ் பண்ணுன்றதெல்லாம் வந்து காது குத்தக்கூடிய ஒரு விஷயம். அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் தேர் ஹேஸ் டு பி அ ஹியூமன் டச், தேர் ஹேஸ் டு பி அ ஹியூமன் இன்டர்ஃபேஸ். அப்பதான் இந்த சாட் ஜிபிடிலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து புக்ஸ்ன்றது வந்து மறைஞ்சு போச்சு, மறைஞ்சின்னு இருக்கு. ஆனா டிஜிட்டல் புக்ஸ்ன்றது வந்து இன்னும் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி அஸ்ட்ராலஜி வந்து டிஜிட்டலா இருக்கக்கூடியதுனால பல அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆனா அதே வந்து ஒரு சப்ஸ்டியூட் ஆயிடும், அதே ஒரு வந்து சப்ஸ்டியூட்டா அதை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனம், ஒரு விளையாட்டுத்தனம். இப்போ அதனால ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அஸ்ட்ராலஜர்ஸுக்கு வந்து இருக்கிற லிமிட்டேஷன் வந்து சாட் ஜிபிடிக்கு வந்து ஒரு கால்குலேஷன்ல இருக்காது. ஆனால் அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் வந்து ஹியூமன் இன்ட்யூஷனை பொறுத்து இருக்கிறதுனால அது லாஜிக்கலா நிறைய விஷயத்த சொன்னால் கூட அது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் அ ஹியூஜ் இம்பேக்ட். ஆனா அதே வந்து ஒரு கம்ப்ளீட் சப்ஸ்டியூஷன் ஆயிடும், அப்படியே அஸ்ட்ராலஜியை ரீப்ளேஸ் பண்ணிடும். இதே தான் நான் வந்து .com பபிள், .com பூம் பஸ்ட்ல வந்து என்கிட்ட சொன்னாங்க 2000. எல்லா ஆஃப்லைன் ஸ்டோரும் ரீப்ளேஸ் ஆயிடும், இனிமே ஃபுல்லா ஆன்லைன் ஸ்டோர் தான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஆஃப்லைன்ல போய் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க, இன்னும் ஆன்லைன்ல வாங்குறவங்க வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. சொன்னாலும் அதுவும் எக்ஸிஸ்ட் ஆகும், இதுவும் சைட் பை சைடு எக்ஸிஸ்ட் ஆகும். இதே மாதிரி தான் அஸ்ட்ராலஜி கால்குலேஷன் கம்ப்யூட்டேஷன் பண்ணும்போது அஸ்ட்ராலஜரை விட பெட்டர் கம்ப்யூட்டேஷன் வந்து இது வந்து பண்ணுது, கம்ப்யூட்டர் வந்து பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட், டிஸ்பிளே, அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா இதெல்லாம் நிறைய இருந்தாலும் அல்டிமேட்டா யூ ஹாவ் அ ப்ராப்ளம். யூ நீட் அ ஹியூமன் பீயிங் டு இன்டர்பிரட் தி அஸ்ட்ராலஜிக்கல் திங்.